இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் அத்தனை பேரும் இந்தியாவுக்கு எதிராக திரும்ப ஆரம்பிச்சிருக்காங்க. குறிப்பாக சொல்லனா நமக்கு மேலேயே ரெண்டு பெரிய தலைவலியானது இருக்கு. கிழக்கு பக்கம் சீனா, மேற்கு பக்கம் பாகிஸ்தான். ஆனால் இப்போ இந்த லிஸ்ட்டில் மூணாவதாக வந்து சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நாடு பங்களாதேஷ். இப்போ சீனாவோட இன்ஃப்ளூயன்ஸ்ன்றது பங்களாதேஷில் அதிகமாகிறது இந்தியாவுக்கோ இந்தியர்களுக்கோ ஒரு நல்ல செய்தியே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் இந்த மூணு நாடுகளாலையும் சீனாவில் வச்சு நடத்தப்பட்ட ஒரு முக்கியமான ஆலோசனையானது இந்தியாவுக்கு ஒரு பெரிய 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 சிக்கலை இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கு. டெவில்ஸ் ட்ரையாங்கிள்னு சொல்கிற மாதிரி இந்த மூணு நாடுகளும் சேர்ந்து இந்தியாவுக்கு எதிரான அந்த காய் நகர்த்தல்களை இப்போ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதை பற்றின தகவல்களை தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். பங்களாதேஷ் நம்ம எவ்வளோ உதவிகள் பண்ணியும் நம்ம முதுகில் தான் குத்த ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்கள் ஆர்கே தம்பு கிருஷ்ணன், டிபி ட்ரெண்டிங்ஸ். பங்களாதேஷ் இந்தியாவோட உதவியால 1971 உருவாக்கப்பட்ட ஒரு நாடு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஈஸ்ட் பாகிஸ்தானா இருந்தது. பாகிஸ்தானியர்களால் அங்க மேற்கொள்ளப்பட்ட பல அடக்குமுறைகள் காரணமாகவும் அந்த மக்களுக்கு சரிவர பாகிஸ்தான் ராணுவமும் பாகிஸ்தானோட அரசாங்கமும் பாதுகாப்பு அளிக்காத ஒரு காரணத்தினாலையும் இந்தியா தலையிட்டு வங்கதேசம்னு சொல்லக்கூடிய ஒரு நாட்டை அந்த இடத்துல உருவாக்கி கொடுத்தாங்க. இதுல பங்களாதேஷுக்கு ஏற்பட்ட இழப்பை விட இந்தியாவுக்கு இன்டைரக்டா பல இழப்புகளானது ஏற்பட்டுச்சு. ஆனா இந்த அளவுக்கு நம்ம உதவி பண்ணி உருவாக்கின ஒரு நாடு இப்போ இந்தியாவுக்கு ஆதரவா இருக்காங்களா இல்ல இந்தியாவோட நட்பா இருக்காங்களான்னு கேட்டனா அதுதான் கிடையாது. அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு உருவாக்கின பங்களாதேஷ் ஆனது இன்னைக்கு இந்தியாவுக்கு எதிரியா நின்னா கூட பரவாயில்ல, இந்த இடத்துல துரோகியா மாறி நின்றுட்டு இருக்காங்க. பங்களாதேஷ்ல ஆட்சி மாற்றங்கள் சில வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. ஷேக் ஹசீனா பவர்ல இருந்து தூக்கி எறியப்பட்டதுக்கு அப்புறமா அந்த இடத்துல யுனெஸ்கான் தலைமையில ஒரு இடைக்கால ஆட்சின்றது அந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு. ஆனா இது அந்த இடத்துல ஒரு பெரிய சிக்கலா மாறல. இப்ப மெயினான பிரச்சனையா மாறி இருக்கிறது சீனா, பாகிஸ்தான், பங்களாதேஷ். ஜியாகிரபிக்கல் வைஸ் பார்த்தோன்னா இந்தியாவை சுற்றி இருக்கிறதுல இந்த மூணு நாடுகளுக்கும் இந்தியாவோட அந்த பாதுகாப்புக்கும் ரொம்பவே முக்கியமான சில காரணங்கள் இருக்கு. கடந்த ஜூன் மாதம் 19ஆம் தேதி சீனாவோட கொன்மான் ப்ராவின்ஸ்ல வச்சு இந்த மூணு நாடுகளோட ஒரு ஆலோசனைன்றது நடக்குது. இது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா பங்களாதேஷோட அந்த பேச்சா இருக்கட்டும் இல்ல பாகிஸ்தானோட சில அந்த நடவடிக்கைகளா இருக்கட்டும், இது எதுவுமே இந்தியாவுக்கு சாதகமா இந்த இடத்துல நடக்கவே இல்லை. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் யாரு ஃபர்ஸ்ட் பிரஸ் ரிலீஸை கொடுக்கறதுன்றதுலயே ரொம்ப ஒரு ரகசியமான முறையில இதை பாதுகாத்துட்டு வந்தாங்க. முதல்ல சீனா கிட்ட இருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமா தான் பங்களாதேஷ் பேசணும் இல்ல பாகிஸ்தான் பேசணுன்றது அவங்களுக்குள்ள நடந்து முடிஞ்ச ஒரு பேச்சுவார்த்தையா இருந்துச்சு. ஆனா இந்த இடத்துல முந்திரி கொட்டத்தனமா பாகிஸ்தான் இதுக்கு முன்னாடியே ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருந்தாங்க. அவங்க என்ன வெளியிட்டு இருந்தாங்க இல்ல அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்னன்றதை ஒவ்வொன்றும் நான் சொல்றேன். முதல்ல சீனாவோட ஸ்டேட்மெண்ட் படி இந்த இடத்துல என்ன தகவல் வெளியில வந்திருக்குன்னா, எந்த ஒரு தேர்ட் பார்ட்டியும் இல்ல எந்த ஒரு தேர்ட் பார்ட்டியோட இன்ஃப்ளூயன்ஸையோ இல்ல அவங்கள கண்ட்ரோல் பண்ணணுன்ற அந்த ஒரு நோக்கத்தை மையப்படுத்தியோ இந்த ஒரு கூட்டமானது நடத்தப்படல. முழுக்க முழுக்க ட்ரேட் அண்ட் எக்கனாமிக்கல் ரிலேஷன்ஸை மையப்படுத்தி அந்த உறவுகளை வளர்த்துக்கிறதுக்காக தான் இந்த மூணு நாடுகளுக்குள்ள இந்த ஒரு மீட்டிங் ஆனது நடத்தப்பட்டிருக்கு. பங்களாதேஷ்னு சொல்லக்கூடிய நாடு ரொம்பவும் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில இருக்காங்க. ஸோ அவங்களோட நாட்டில் பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்காகவும் அவங்களோட நாடுல சீனாவோட இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வந்து இந்த பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் சிபெக்னு சொல்லக்கூடிய சீனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடார் இந்த திட்டங்களோட ஒரு பகுதியாக பங்களாதேஷை மாத்துறது இதோட ஒரு முக்கியமான நோக்கம். இதன் மூலயமா பங்களாதேஷ் வழியா பே ஆஃப் பெங்காலை சீனா ஆக்சஸ் பண்ணி ஒரு புது ட்ரேட் ரூட்டை இந்த இடத்துல ஸ்ரீலங்கா கூட டைப் வச்சு உருவாக்க போறதா அறிவிப்பு வரணுன்றது அவங்களோட ஒரு திட்டம். ஆனா இந்த இடத்துல பாகிஸ்தான் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த மூணு நபர்களோட கூட்டணியை எந்த ஒரு நாட்டுனாலையும் உடைக்க முடியாது. இந்த மூணு நாடுகளோட காமன் எதிரியா இருக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் எல்லாரும் சேர்ந்து இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய அத்தனை நபர்களும் சேர்ந்து விரைவில் ஒரு பதில் அளிப்புன்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியே உளறிட்டாங்க. இது வந்த உடனே இந்தியா கிட்ட இருந்து பெரிய அப்போஸ் ஆனது வந்துச்சு. இவங்க கூட்டக்கூடிய இந்த கூட்டணி இந்தியாவுக்கு எதிரானது மட்டும்தான் ஒரு குரல் எழுப்பப்பட்டுச்சு. ஆனா ஆஸ் யூஷுவல் இதை பத்தி மேஜரா எந்த ஒரு மீடியாவும் பேசல. அவங்க பேசுறதுக்கான அந்த ஒரு அவசியமும் கிடையாது. ஸோ சீனா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் இந்த மூணு தரப்பு சேர்ந்து அப்படி என்னதான் பண்ண முடியும்? இந்தியா இந்த இடத்துல இந்த அளவுக்கு இந்த நாடுகளை பார்த்து அவங்களோட ஒரு அதிருப்தியை தெரிவிக்கிறதுக்கான காரணம் என்ன? ஒன்றும் இல்லை, இந்தியான்னு சொல்லக்கூடிய ஒரு நாடு புவியியல் ரீதியாக பார்த்தோன்னா இந்த நாடுகளால் சூழப்பட்ட ஒன்று தான். மேற்கு பக்கம் பாகிஸ்தான், கிழக்கு பக்கம் இப்போ இருக்கக்கூடிய பங்களாதேஷ், அப்படியே நம்ம தலைக்கு மேலே பார்த்தோன்னா சீனான்னு சொல்லிட்டு மூணு பக்கமும் நமக்கு பிரச்சனைகள் இருக்கு. இதில் பங்களாதேஷையும் சேர்த்து கீழே பார்த்தோன்னா ஸ்ரீலங்கா கூட நமக்கு இப்போ பெருசாக எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்ன்றதும் கிடையாது. இப்போ இந்த அத்தனை நாடுகளுக்கும் காமனாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் சீனாவோட இன்ஃப்ளூயன்ஸ்ன்றது அதிகமாகுது. அதே மாதிரி இவங்க எல்லாருக்கும் காமனாக இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம், இவங்க அத்தனை நாடும் ஆல்மோஸ்ட் திவாலாகிற நிலைமைக்கு போய் இல்லை திவாலாகிற நிலைமையில இருந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நாடு. இதில் எல்லாத்துலேயும் சீனா உள்ள ஒரு பெரிய ரோல் பிளேயராக இருந்துட்டு இருக்காங்க.
காசை கொடுக்குற மாதிரி கொடுத்து அவங்கள வட்டியில பணம் அந்த டிராப்ல விழ வச்சு பண தேவைக்கு சீனாவை தவிர்த்து வேற எந்த ஒரு நாட்டுக்கிட்டையும் போக விடாம அவங்கள ஆல்மோஸ்ட் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறது இந்த இடத்துல சீனா மட்டும்தான். அப்படி இருக்கப்போ ஸ்ட்ராட்டஜிக்கல் வைஸ் இந்தியாவை கவுண்டர் பண்றதுக்கு இவங்க அத்தனை பேருமே சீனாவோட கையாட்களா இப்ப மாறிட்டு இருக்காங்க. ஸ்ரீலங்காவை நம்ம டார்கெட் பண்ணோம், இல்ல சீனாவோட இன்ஃப்ளூயன்ஸ்ன்றது ஸ்ரீலங்காவில் டார்கெட் ஆச்சுன்னா ஒட்டுமொத்த சதன் இந்தியாவையும் தென்னிந்திய பகுதிகளையும் சீனாவால இந்த இடத்துல மானிட்டர் பண்ண முடியும். ஒரே ஒரு சீனாவோட உளவு கப்பல் ஹம்பந்தோட்ட துறைமுகத்துக்கு வந்தப்போ அதனால அங்க இருந்து 1800 இருந்து 2000 கிலோமீட்டர்கள் வரைக்கும் கண்காணிக்க முடியும்னு ஒரு நிலைமை ஏற்பட்டப்போ சீனாவோட இன்ஃப்ளூயன்ஸ் டைரக்டா அந்த இடத்துல ஒரு பேஸ் அமைகிறது இல்ல அந்த மாதிரி பிரச்சனைகள் அந்த இடத்துல அதிகப்படுத்தப்பட்டுச்சுன்னா அது எந்த அளவுக்கு செக்யூரிட்டி த்ரெட்டா மாறுன்றது உங்களுக்கு நான் சொல்லி புரிய வேண்டிய ஒரு அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இடத்துல டைரக்டா என்னதான் சீனா உள்ள ஸ்ரீலங்கா அலோவ் பண்ண மாட்டாங்க, இந்தியா கூட நிறைய டிஃபென்ஸ் டைஸ் இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தாலும் காலப்போக்கில் இது எதுவுமே அந்த இடத்துல நிலைச்சு நிற்காது. அவங்களுக்கு யார் அதிக ஹெல்ப் பண்றாங்களோ அவங்க பக்கம் தான் இலங்கை சாயும். இது இந்த இடத்துல பங்களாதேஷுக்கும் பொருந்தும். ஸோ இந்த டெவில் ட்ரையாங்கிள் சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட் இந்தியாவுக்கு என்ன விதத்தில் ஒரு பிரச்சனை ஏற்படுத்தும்? பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ், சிபெக், இதுக்கு இருக்கக்கூடிய சம்பந்தம் என்ன? சீனா பாகிஸ்தான் எக்கானமிக் காரிடார், இதை கொஞ்சம் கூட இந்தியா ஆதரிக்கல. அதுக்கு மெயினான காரணம் இந்த சைனா பாகிஸ்தான் எக்கானமிக் காரிடார்ன்றது பாஸ் ஆகுறது நம்மளோட காஷ்மீர் வழியா, அதாவது இப்ப பாகிஸ்தானோட கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் வழியா தான் இந்த சிபெக் என்ற திட்டம் பாயுது. இதனால இந்தியா இதை துளியளவும் அக்செப்ட் பண்ணிக்கல. ஆனா சீனா இதை செயல்படுத்துறதுல ரொம்பவும் முக்கியமா ஆர்வம் காட்டிட்டு இருக்காங்க. பாகிஸ்தான் வழியா பாஸ் ஆகக்கூடிய இந்த எக்கனாமிக் காரிடார்ன்றது பலுச்சிஸ்தான்ல ஒரு முக்கியமான கட்டத்தை எட்டுது. காரணம் பாகிஸ்தானோட ஒட்டுமொத்த மினரல்ஸ் தேவையில 80% பலுச்சிஸ்தான்ல இருந்தா வருது. ஸோ இந்த இடத்துல ரோடு போடுற மாதிரி போட்டு பாகிஸ்தானை இன்னும் ஒரு பெரிய டிராப்ல விழ வச்சு அங்க இருக்கக்கூடிய வளங்களை சுரண்டதும் இன்டைரக்டா பாகிஸ்தானோட தன்னோட கண்ட்ரோல்ல வச்சுட்டு இந்தியாவை கவுண்டர் பண்றதும் இந்த சிபெக் திட்டத்தோட எக்கனாமிக்கல் திட்டம்னு அது சொல்லப்பட்டாலும் அதுக்கு பின்னாடி இந்த அளவுக்கு ரகசிய காரணங்களும் இருக்கு. இது சீனாவோட ஒரு முதன்மையான நோக்கம். இப்போ பங்களாதேஷை கவுண்டர் பண்ணோம்னா அதுக்கு முழுக்க ஒரு முக்கிய காரணம் நம்மளை எந்த விதத்திலையும் எந்த சைட்லையும் அசை விடாம பண்றதுதான். இப்போ பங்களாதேஷை மெயினா கார்னர் பண்றதுக்கு இல்ல பங்களாதேஷை தன்னோட டிராப்ல விழ வைக்கிறதுக்கு சிலிகுரி காரிடார் ஒரு அவசியமான ஒரு தேவை. சிலிகுரி காரிடார் சிக்கன் ஸ்னேக்னு சொல்லுவாங்க. நம்ம இந்தியாவோட மெயின்லேண்டையும் இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஈஸ்டர்ன் மாநிலங்களையும் வெஸ்ட் பெங்கால் தாண்டி இருக்கக்கூடிய அத்தனை மாநிலங்களையும் நம்ம இந்தியாவோட இணைக்கிறது இந்த ஒரு சின்ன ஒரு வழித்தடம் தான். இதோட ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ்ன்றது 21 கிலோமீட்டர் வரைக்கும் நெருங்குண்டுவாங்க. நாளைக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இல்ல ஒரு முக்கியமான போர் சூழ்நிலை ஏற்படுறப்போ இன்கேஸ் இந்த சிலிகுரி காரிடார்ன்றது கட் பண்ணப்பட்டுருச்சு, ஒட்டு மொத்தமா அந்த சோக் பாயிண்ட்ன்றது பிளாக் பண்ணப்பட்டுச்சுன்னா நம்மளோட ஈஸ்டர்ன் மாநிலங்களை நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியாது. ஆனா இது ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சினாரியோ தான். ஆனா அதுக்கான ப்ரெஷரை பில்ட் பண்றதுக்கு இப்போ பங்களாதேஷை நல்லா சீனா பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு மெயினான ரீசன் நான் சொல்றது என்னன்னா, கடந்த ஒரு 25 வருஷமா எந்த விதமான ஃபார்வர்ட் பேசஸும் பங்களாதேஷில் பில்ட் பண்ணப்படலை. இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியில் அவங்க மெயினாக இந்த இடத்துல ஒரு காரணமாக வச்சிருந்தது இல்லை மெயினாக இந்தியா கூட இணக்கமாக செயல்படுறது காரணம் நம்ம இந்தியாவை பகச்சிக்க தேவையில்லை. ஏன்னா இவங்களுக்கு நடுவில் ஏகப்பட்ட டீல்ஸ் ஆனது போயிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் 3 பக்கமும் இந்தியாவால் சுற்றி வளைக்கப்பட்ட ஒரு நாடு, கடல் வழி மட்டும்தான் இவங்க ஆக்சஸ் பண்ண முடியும். அதுவும் இந்தியாவுக்கு சார்பான ஆட்சி அந்த இடத்துல நடந்துட்டு இருந்தப்போ எந்த ஒரு மேஜரான முன்னேற்பாடுகளோ இல்லை எந்த ஒரு கட்டிடங்களோ அந்த இடத்துல கட்டப்படலை. ஆனால் இப்போ பங்களாதேஷும் சீனாவும் சேர்ந்து என்ன தெரியுமா பண்ணியிருக்காங்க? வெறும் 12 கிலோமீட்டர் இந்தியாவோட எல்லையிலிருந்து பங்களாதேஷ்குள்ள இருக்கக்கூடிய லல் மோனிர்ஹத்னு சொல்லக்கூடிய ஒரு ஏர்பேஸை இப்போ திரும்பவும் மாற்றி கட்டி அமைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஏர்பேஸ்ன்றது மாற்றி அமைக்கப்பட்டது ஒரு பெரிய செய்தி கிடையாது. ஏன்னா நார்மலாக ஒவ்வொரு நாடும் அவங்களோட ராணுவத்தை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காக இது பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனால் இந்த பேஸோட ஆக்சுவல் ரன்வேன்றது வெறும் 2.6 கிலோமீட்டர் தான். இதனால இந்த இடத்துல ஒரு ஹெவி ஃபைட்டர் ஏர்கிராஃப்டையோ இல்லை ஒரு பெரிய பாம்பரையோ இந்த இடத்துல கிரவுண்ட் பண்ணுறது இல்லை அந்த இடத்துல இருந்து டேக் ஆஃப் பண்ணுறதுன்றது முடியாத ஒரு விஷயம். இது பங்களாதேஷுக்கு போதுமான ஒன்று. அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஏர்கிராஃப்ட்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த விமானப்படையை அந்த இடத்துல பயன்படுத்துறதுக்கும் அது போதுமான ஒன்று. ஆனால் இப்போ இதோட அடுத்த கட்டமாக 3.9 கிலோமீட்டர் அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஓடுபாதையை அந்த இடத்துல ரெடி பண்ணுறதுக்கும் அதிகப்படியான பாம்பர்ஸ் அந்த இடத்துல ஸ்டேஷன் பண்ணுறதுக்கும் சர்வீஸ் பண்ணுறதுக்கும் ஹேங்கர்ஸ் அந்த இடத்துல கட்டுறதுக்கான ஒரு முக்கியமான ஒப்பந்தத்தை இப்போ இந்த 2 நாடுகளும் ஏற்படுத்திட்டு இருக்காங்க. இது இந்தியாவுக்கு எவ்வளோ பெரிய ஒரு அலார்மிங் இல்லை எவ்வளோ பெரிய ஒரு சைரன்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு ஒரு பிரச்சனை இல்லை இதே மாதிரி ஆட்சி பங்களாதேஷில் நடந்துச்சுன்னா சீனாவோட பாம்பர் விமானங்களும் சீனாவோட முக்கியமான ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட்ஸும் அந்த இடத்துல வந்து இறங்கும். ஏன்னா இந்த இடத்துல இந்த ரன்வேன்றது பங்களாதேஷுக்கு அவசியம் இல்லாத ஒன்று. இந்த அளவுக்கு இவங்க இதை பெருசாக மாற்றி கட்டமைக்கிறாங்க, அதுலேயும் அத்தனை 100 கோடிகள் போட்டு இதை மாற்றி அமைக்கிறாங்கன்னா இது சீனாவோட இன்ஃப்ளூயன்ஸ்னால மட்டும் நடக்கிறது தான். ஸோ சிலிகுரி காரிடோரோட ஸ்ட்ரைக்கிங் ரேஞ்சில் தான் இந்த லாம்னோனிஹா பேஸ்ன்றது இருக்குது.
இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய கன்சர்னா இப்போ மாறி இருக்கு. அப்போ நம்மளால எதுவுமே பண்ண முடியாதா? சீனாவோட இன்ஃப்ளூயன்ஸ் இந்த அளவுக்கு அதிகமாக இருக்கின்றப்போ நம்மளால கவுண்டர் பண்ணுறதுக்கு எதுவுமே பண்ண முடியாதுன்னு கேட்டிங்கன்னா, சீனாவோட இன்ஃப்ளூயன்ஸை கவுண்டர் பண்ணுறதுக்கு இந்தியாவும் ஏகப்பட்ட அமைப்புகள் இருக்காங்க. சார்க்கில் இருக்காங்க, அதுக்கப்புறம் பிம்ஸ்டெக்னு சொல்லக்கூடிய பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் ஃபார் மல்டி செக்டாரல் டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் கார்பரேஷன் ஒரு அமைப்புல இருக்காங்க. இதுல இந்தியா இருக்காங்க, பங்களாதேஷ் இருக்காங்க, தாய்லாந்து போன்ற இன்னும் நிறைய நாடுகள் இருக்காங்க. ஆனா இதே அமைப்புல இருக்கக்கூடிய பங்களாதேஷ், ஏன்னா அது போன ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது, இப்போ அதை விட்டு வெளியே கிளம்புறதுக்கான முயற்சிகளையும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பிராக்டிக்கலி இந்த இடத்துல இந்தியாவை தொடாமலே ஒரு மிகப்பெரிய இரும்பு வளையத்தை சீனா இந்தியாவுக்கு எதிராக செயல்படுத்திட்டு இருக்காங்க. இப்போ இந்தியா முழிச்சிக்காம விட்டுட்டோம், இல்ல பங்களாதேஷ்ல வந்து இதே மாதிரி ஆட்சியானது நடந்துட்டு அந்த இடத்துல நமக்கு ஒரு பெரிய சிக்கலானது வந்துருச்சுன்னா நம்மளால ஒரு முக்கியமான போர் சூழல இப்போ செயல்படுற மாதிரி ஃப்ரீயாக செயல்பட முடியாது. ஏன்னா எல்லா இடத்துலையும் நமக்கு சோக் பாயிண்ட்ன்றதை சீனா செட் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் ராவோட வேலைன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா ரா நினைச்சாங்கன்னா பங்களாதேஷில் என்ன வேணால் பண்ணலாம். பாகிஸ்தானுக்குள்ளேயே அவ்வளோ பெரிய வேலைகளை பண்ணுறப்போ பங்களாதேஷில் ரொம்ப ஈஸியான டார்கெட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு தேவையான வேலைகளை அவங்களால பண்ண முடியும். ஆனால் இதெல்லாம் எப்போ நடக்கும், அடுத்தது என்ன நடக்கும், இல்லை அமைதியாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன, இதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு மட்டும்தான் தெரியும். பங்களாதேஷ் விஷயத்தில் நம்ம ரொம்ப நாளைக்கு அமைதியாக இருக்கக்கூடாது. இது என்னோட கருத்து. ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு இந்த இடத்துல ஒரு விஷயத்தை தள்ளி போடுறோமோ அது அந்த இடத்துல செப்டிக் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் நம்மள. அது பங்களாதேஷ் விஷயத்துக்கு நல்லாவே பொருந்தும். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சீனாவோட இன்ஃப்ளூயன்ஸ் இந்த டெத் ஆர் டெவில்ஸ் ட்ரையாங்கிள்னு சொல்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது இந்தியாவோட செக்யூரிட்டிக்கு எவ்வளோ ஒரு பாதுகாப்பு அச்சுறுத்தலாக மாறும்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதை கவுண்டர் பண்ணுறதுக்கு உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன தோணுன்றதையும் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோஸ் இப்போ அது ஒரு உங்கள் எல்லாருக்கும்